கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 8 மாயையின் முற்போக்கு. மாயாதேவி சொல்லி முடித்ததும் அஜாமுகி அவளை நோக்கி, அன்னையே, உன் வாய்மொழி மூலமாக என்னை பற்றிய விருத்தாந்தங்கள் அனைத்தையும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டேன். ஆனால் இப்போது என் மனதில் வேறொரு ஆசை முளைவிட்டு விட்டது. அதாவது உன்னை பற்றிய விவரங்களையும் நான் பரிபூரணமாக தெரிந்து கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறேன். ஆகையால் தயவு செய்து அவற்றை பற்றியும் இப்போது என்னிடம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதற்கு மாயாதேவியும் மனமிசைந்து கூறத் தொடங்கினாள். முன்பொரு சமயம் காசிப முனிவரின் பத்தினியாக திதி என்னும் பெயரில் நான் வாழ்ந்து வந்தேன். அப்போது எனக்கு கணக்கில்லாத அசுர பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்பிள்ளைகள் அனைவரும் தேவர்களோடு போரிட்டு அவர்களால் உயிரிழந்தார்கள். அதனால் நான் புத்திர சோகத்தால் மிகவும் மனம் வருந்தி துயரமடைந்து மலைகளில் சிறந்த இந்த ஸ்ரீ பர்வதத்தை நாடி வந்து விட்டேன். பிறகு நான் என் மனதிற்குள் நான் சிறப்பான மைந்தர்களை பெற்றெடுத்து அவர்களை கொண்டு தேவர்களையெல்லாம் அடியோடு அழிந்து போகச் செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு இந்த மலையிலிருந்து கீழே பூமியை நோக்கி குதித்து என் உயிரை போக்கடித்து கொண்டேன். பிறகு நான் அசுர குலத்தில் பிறந்து மறுபடியும் காசிப முனிவரின் மூலமாகவே உன் சகோதரர்களான சூரபத்மன் முதலான அசுரர்களை பெற்றெடுத்தேன். அழகே உருவான உன்னையும் என் மகளாக பெற்றேன். என் பிள்ளைகளால் தேவர்கள் அனுபவித்து வந்த கொடுந்துன்பங்களைக் கண்டு மனம் மகிழ்ந்த நான் என் ஆசை நிறைவேறிவிட்ட மகிழ்ச்சியில் பூரித்து போனேன். என் எண்ணங்கள் அனைத்தும் இப்போது பரிபூரணமாக நிறைவேறிவிட்டன. ஆகையால் இனியும் நான் குழந்தைகளை பெற்றெடுக்கும் நோக்கத்தோடு அந்த முனிவரிடம் செல்லப் போவதில்லை. சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்ரீ சைலத்தில் சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செய்வதிலேயே முழு மூச்சோடு ஈடுபட்டு கடைசியில் கைலயங்கிரியை அடைந்து ஸ்ரீ பார்வதி தேவிக்கு பணிவிடைகள் புரிந்து மோட்சத்தை அடையவே நான் பெரிதும் விரும்புகின்றேன். நான் இந்த ஸ்ரீ சைலத்திலிருந்து எப்போது கீழே விழுந்து உயிர் திறந்தேனோ அப்போதிலிருந்து உன் பிதாவான காசிபர் அளவு கடந்த துயரக்கடலில் மூழ்கியவராக புவஸ்திர முனிவரின் புத்திரியான திதி என்னும் மற்றொரு பெண்ணை விவாகம் செய்து கொண்டு அதன் பிறகு புத்தி மயக்கத்திலிருந்து விடுபட்டு வாழ்ந்து வருகிறார். மகளே, சுக்கிராச்சாரியாரின் ஆசையினாலேயே எனக்கு முக்காலமும் உணர்ந்து கொள்ளும் அறிவாற்றல் உண்டாயிற்று. மாயாதேவி தன்னை பற்றிய வரலாற்றை இவ்வாறு கூறி முடித்ததும் அஜாமுகி அகமிக மகிழ்ந்தவளாக அந்த ஸ்ரீ சைலத்திலேயே தன் தாயுடன் தங்கியிருந்து ஸ்ரீ பரமசிவனுக்கு பக்தி சிரத்தையுடன் பணிவிடைகள் புரிந்து வரலானாள். இறுதியில் தாயும் மகளும் கைலாச பர்வதத்தை அடைந்து அங்கே ஸ்ரீ கௌரி தேவிக்கு பணிவிடைகள் புரிந்து மறுபிறவியில்லாத மோட்சத்தை அடைந்து மகிழ்ந்தார்கள். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர்.
வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.